சிறப்பான சில விஷயங்கள் என்னுடைய பார்வையிலிருந்து உங்களுக்காக. ஒரு அழகான கிராமத்தில் அன்பான தந்தை மற்றும் அவரது மகன் ராமு வாழ்ந்து வருகிறார்கள். ராமு மிகவும் திறமையானவன். தந்தையுடைய துணையின்றி தானே அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்கும் திறமைசாலி. விவசாயம் செய்வதில் ரொம்பவும் கெட்டிக்காரன். தந்தை கிட்ட அக்கறையாகவும் பாசத்தோடையும் நடந்துப்பான். அதே சமயம் அவங்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்கோபம் வந்தால் என்னதான் செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் கத்தி தீர்த்துருவான். அதையும் தன் தந்தை கிட்ட தான் காட்டுவான். இப்படி இருக்கும்போது தந்தை சொல்வார், ராமு கோபப்படாத, கோபத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே நல்லதாக இருக்காது, நிதானமாக யோசி அப்படிம்பாரு. அவன் கேட்கவே மாட்டான். தந்தைக்கோ ஒரு யோசனை, என்ன செய்கிறது, இவனை எப்படி பொறுமையானவனா மாத்துறது அப்படின்னு ஒரு யோசனை செய்கிறார். ராமுவும் அப்படித்தானுங்க. அப்பாவை ரொம்ப கத்திட்டோம், நம்ம அப்பா கிட்ட போய் பேசணும் அப்படின்னு அவனும் நிதானமாக தான் யோசிப்பான். இருந்தாலும் முன்கோபம் வரும்போது அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது. தந்தையும் அவனும் பேசிக்கிறாங்க. சரி ராமு, உனக்கு நான் ஒரு வித்தையை சொல்லித்தரேன், அதை நீ செய்வியான்னு கேட்குறாரு. செய்கிறேன்னு சொல்கிறான். அதனால் அப்பா ஒரு யோசனை செஞ்சு அவங்கிட்ட ஒரு நல்ல ஒரு பலகை, அழகான ஒரு பலகையும் சில ஆணியும் அவங்கிட்ட கொடுக்குறாரு. அது அவன் எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறான். உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ இந்த பலகையில் நீ அடிச்சுக்கிட்டே வா, உனக்கு நாளாக அது ஏன்னு புரியும் அப்படிங்கிறாரு. இவன் கோபம் வருது, முதல் நாள் ஆணி தொடருது, அடிக்கிறான், தொடர்ந்து அடிக்கிறான். பல நாட்கள் கழிந்து அந்த பலகை முழுவதுமே ஆணிகளால் நிரப்பப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு அந்த பலகையை பார்க்குறதும் ரொம்பவே அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்குது, நாம் இப்படி நடந்துக்கிறோமே அப்படின்னு தன்னுடைய நிதானத்தை கொண்டு வரான். தன்னுடைய பொறுமையான குணத்தை மீட்டெடுத்துட்டு வரான். தந்தைக்கிட்ட திரும்பவும் பேசுகிறான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை குறைச்சிட்டேன். ஒரேடியாக ஒரு நாள் அந்த கோபம் குறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தையும் அதை கவனிக்கிறார். அவனுக்கு கோபம் என்ற ஒன்று இல்லை, மிகவும் பொறுமையானவனாக மாறிவிட்டான். அந்த பலகையை பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி. தந்தை சொல்கிறாரு, அந்த பலகையில் ஆணி அடித்தாய் அல்லவா, நீ பொறுமையாக இருக்க. இப்போது நீ என்ன பண்ணுற, இப்போது ஒவ்வொரு ஆணியும் பிடுங்கி அந்த பலகையை நீ மீண்டும் என்கிட்ட கொடு, எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரியே பல நாட்கள் கழித்து அந்த ஒவ்வொன்றாக பிடுங்கிய ஆணியை முழுவதுமாக கழட்டி விட்டு தந்தைக்கிட்ட போய் அந்த பலகையை காமிக்கிறான். அவர் சொல்கிறாரு, பாத்தியாப்பா, இந்த பலகைகிட்ட நான் முதல்ல கொடுக்கும்போது உங்ககிட்ட எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. இது மாதிரி தான் நீ கோபப்பட்டு மற்றவங்களை கத்தும்போதும் அது அவர்களுடைய மனசில் நீ தீராத வடுக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். தன் தவறை உணர்ந்தான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அவன் நடைமுறையில் புரிந்து கொண்டான். இனி யாரிடமும் கோபமாக பேச மாட்டேன் என்று உறுதியெடுத்தான். கோபத்தை வெல்வோம், அன்பை விதைப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை, நம் எண்ணம்தான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.